ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விபிஎஸ் 2025 ஆண்டு நடத்த கிருபை செய்த என் தேவாதி தேவனுக்கு என் நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த உதவி செய்த சபையாயர், மூப்பர், திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை ஏறெடுக்கிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு நேராய் கடந்து செல்லலாம். முதலாவதாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக எங்களுடைய பிள்ளைகள் ஆர்வமாக ரெடியாக இருக்காங்க. இப்பொழுது வெல்கம் டான்ஸ். முதலாவதாக வெல்கம் டான்ஸ் இன்டர் சீனியர் பிள்ளைகள் நாள் 4 தலைப்பில் அழைப்பிற்கு திரும்பு, சொன்ன பேச்சை கேட்டுக்கணுன்ற பாடலுக்கு ஆட இருக்கிறார்கள். சொன்ன பேச்ச கேட்டுக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ, சொந்த பாதை மாற்றிக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ. சொன்ன பேச்ச கேட்டுக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ, சொந்த பாதை மாற்றிக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ. தெய்வ பாதை தேடிக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ, தெளிவாயூட்டன் போட்டுக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ. தெய்வ பாதை தேடிக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ, தெளிவாயூட்டன் போட்டுக்கோணும் தித்தை தித்தை தகதைதோ. வட்டக்கண்ணு சிமிட்டும் மீனு தித்தை தித்தை தகதைதோ, வாயத் தொடர்ந்து விழுங்குஞ்சோறு தித்தை தித்தை தகதைதோ. வட்டக்கண்ணு சிமிட்டு மீனு தித்தை தித்தை தகதைதோ, வாயத் தொடர்ந்து விழுங்கும் ஜோறு தித்தை தித்தை தகதைதோ. வாழத் திருப்பியூட்டன் வருது தித்தை தித்தை தகதைதோ, வழியத் திருத்தி யோனா வாரார் தித்தை தித்தை தகதைதோ. வாழத் திருப்பியுடன் வருது தித்தை தித்தை தகதைதோ, வழியத் திருத்தி யோனா வாரார் தித்தை தித்தை தகதைதோ. தித்தித்தாரா தித்தை 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 தகதைதோ, தித்தித்தாரா தித்தை 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 தகதைதோ, தித்தித்தாரா தித்தை 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 தகதைதோ, தித்தித்தாரா தித்தை 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 தகதைதோ. சிறப்பாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நாள் உற்சாகப்படுத்துங்கள். இன்னொரு முறை கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். இந்த ஆண்டு விபிஎஸோட தலைப்பு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், ஓசியா 6:1. இதன் கீழ் தான் எங்களுடைய விபிஎஸ் பிள்ளைகள் ஒரு வாரமாக பாடல்கள் நடனங்களோடு கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அடுத்ததாக பிகினர் ஏ அண்ட் பி டீச்சர்ஸ் வினோலியா அண்ட் நித்யா இவர்கள் மூலமாய் பிள்ளைகள் இப்போ மனப்பாட வசனம் சொல்ல இருக்கிறார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சறியேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சறியேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சறியேன். கண்மணி போல என்னை காத்தருவோம், கம்பளை போல என் காத்து தருவோம். கண்மணி போல என்னை காத்தருவோம், கண்மணி போல என்னை காத்துறோம். கண்மணி போல என்னை காத்தருளும், கண்மணி போல
என்னை காத்தாடுவோம். கண்மணி போல் என்னை வணக்கும். கண்மணியை போல என்னை காத்தணும். சிறப்பாய் வசனங்களை சொன்ன பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக பிகினர் பிள்ளைகள் நடனமாட இருக்கிறார்கள். இறைவேண்டல் பாடல், அந்த பாடலுக்கு நடனமாட இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் அழகாக அவங்களோட நடத்தனை ஆட இருக்கிறார்கள். நல்லா உற்சாகப்படுத்துங்க பிள்ளைகளை. சூப்பரா ஆனாங்களா? கரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவர். ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவர். கொண்டு கூறுதல் 12:4-5. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. மணிக்காரர் வேலைக்காரன் என்று கடன்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நனியும்.
சிறப்பாக வசனங்களை சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றி. அடுத்ததாக பிரைமரி ஏ நாள் 3. டிங்கிரி 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 டியாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் டிங்கிரி 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 டயாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் வழிய வேறன்னு திசை மாறிட்டேன் சீட்டு விழுந்தது சீட்டு கவிழ்ந்தது என் வழிய வேறன்னு திசை மாறிட்டேன் சீட்டு விழுந்தது சீட்டு கவிழ்ந்தது ஆழ்கடலில் வீசப்பட்ட மீன் வாயில் விழுந்து விட்டேன் வேறன் போனது புத்தி வந்தது ஆழ்கடலில் வீசப்பட்ட மீன் வாயில் விழுந்து விட்டேன் வேறன் போனது புத்தி வந்தது டிங்கிரி 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 டியாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் டிங்கிரி 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 டயாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் டிங்கரி 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 புங்கரி 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 டிங்கரி புங்கரி டிங்கரி புங்கரி டிங்கரி. என் விதிய கெட்டதுன்னு மனம் பதறிட்டேன் ஒண்ணு புரியல ஒரு வழியும் தெரியல என் விதிய கெட்டதுன்னு மனம் பதறிட்டேன் ஒண்ணும் புரியல ஒரு வழியும் தெரியல ஆண்டவரே கதி என்று வேற வழி இல்லாம ஆலயம் வந்தேன் அர்ப்பணம் செய்தேன் ஆண்டவரே கதி என்று வேற வழி இல்லாம ஆலயம் வந்தேன் அர்ப்பணம் செய்தேன் டிங்கிரி 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 டயாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் டிங்கிரி 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 டயாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் டிங்கிரி 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 டயாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் டிங்கிரி 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 டயாலோ டிங் டாங் டிங் டாங் ஹே டிங் டாங் டிங் டாங் நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்தலாமா? இன்னும் நல்லா. நாளொன்று வசனம் மனப்பாட வசனம் தலைப்பு கெட்ட குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவால் உலகத்தில் அன்பு கூறுவார். யோவான் 3:16. நாள் 2 மனப்பாட வசனம் தலைப்பு மன்னிக்காத வேலைக்காரன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12. நாள் 3 தாளந்து. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்கள் எல்லாம் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கொரிந்தியர் 12:4-5. 4 நல்ல சமரியன். இரக்கமுள்ளவர்கள் பாங்கிடுவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நான் 5 லாசுரு ஐஸ்வர்யான் தலைப்பு நன்மை செய்யும்படி உனக்கு தானி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழி 3:27. கல்யாண விருந்து. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள்
நீதிமானாக இருக்கிறீர். அடுத்த நிகழ்ச்சியாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா பிள்ளைகளை? ஹalleluya ஹalleluya ஹalleluya. தம்பி தங்கச்சிமார் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்ல நான் நினைக்கிறேன். இந்த பில்டிங்கு அதிரும். இந்த பில்டிங்கே பேரை கேட்டால் அதிருதில்ல. அந்த மாதிரி அல்லேலூயா கேட்டால் ஆலயமே அதிரணும். சரிங்களா? ஒரு அதிர்தான் பார்க்கலாமா? பெரியவங்க யாரும் சொல்லாதீங்க, பெரியவங்க யாரும் சொல்லாதீங்க. நம்முடைய தம்பி தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து இன்டர்மீடியட்டு அப்புறம் என்னது ஏதோ எனக்கு குரூப்லாம் சொல்ல தெரியல. பிகினர் ஜூனியர் ப்ரைமரி எல்லாம் சேர்ந்து ஐடா ஜானு ஆண்ட்ரூஸோட தங்கச்சி, அப்புறம் வேறு எனக்கு பேர்லாம் நிறைய தெரியல, பிரீதா டீச்சருடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ஒரு நல்லா பில்டிங் அதிரணும்னு சொல்லியிருக்கிறேன். பார்த்துக்குங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் பேர் வாயை மூடின்னு இருக்கிறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் பேர் வாயை திறக்கலை. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க அமைதியாக இருங்க. இந்த என் இடத்துக்கு பக்கம் இருக்கிறவங்க அமைதியாக இருங்க. நீங்கள் எல்லாம் அழகாக சொன்னீங்க. இந்த பக்கம் எனக்கு முன்னால் இருக்கிறவங்க மற்ற தம்பி தங்கச்சிமார் யார் சொல்லலையோ உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முறை என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் மட்டும் சொல்ல போகிறீங்க. கம் ஆன், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெற்றோர் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைங்க இதில் பங்கெடுத்தாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போது அவங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. பெற்றோர் சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு காரியமாக நம்ம பண்ண போகிறோம். தம்பி தங்கச்சி, நான் பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது. ஹலோ, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நடந்த டான்ஸு, மனப்பாட வசனம் இவைகளுக்காக இனி நடக்க இருக்கிறவர்களுக்காக நல்லா ஒரு கரகோஷம் எழுப்ப போகிறேன். பார்க்கலாம், நல்ல சத்தமாக, நல்லா 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 நல்லா
இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் 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 இன்னும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போ தான் சிஎஸ்கே பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸு மேட்ச் ஆடும்போது கேட்ட கைத்தட்டல் மாதிரி இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஏசப்பா இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசும்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் கண்களை மூடி. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை மைக்கு இருந்த மாதிரியே விட்டுருங்க. இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு இன்னைக்கு மத்தியானம் தான் ஐயா என்கிட்ட சொன்னாங்க, குரு நீங்களே வந்து எப்போவுமே எனக்கு குருன்னு தான் கூடுவாங்க. அவங்க ஊழியர் சர்ச்சில் ஃபுல்பீட்டில் நின்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் சரி, மற்ற கேஷுவலான நேரத்துலையும் சரி, குருன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ ஆசிரமாவும் இப்போ குருன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களும் குரு தாத்தான்னு தான் சொல்கிறாங்க. பிள்ளைங்க பேசக்கூடாது, பிள்ளைங்க பேசக்கூடாது. நான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லுவேன். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா தான் நான் பேசுவேன். இல்லாட்டி நான் மைக்கை பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்துடுறேன், நீங்கள் பேசுங்க. ரைட். அப்போது இந்த மாதிரி மத்தியானம் சாயந்தரம் நீங்கள் தான் வந்து செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நானும் அந்த அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா பிள்ளைங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், பெற்றோர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், எனக்கு ஒரு வசனத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வசனம் என் மனசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய பாஸ்டர் ஐயாக்கிட்ட அது வந்த நீதிமொழிகள் இருக்குன்னு தெரியும், அதிகாரமும் வசனமும் கேட்டு அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கவனிங்க, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாசிக்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர்? பிள்ளையான இல்லை இல்லை 6:22, சாரி 6:22. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். பெற்றவங்களாம் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? கொஞ்சம் பிள்ளையானவனை கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க, மீதி பேருக்கெலாம் வாயில்லையோ? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். தாய்மார் தந்தைமார் எல்லாரும் சேர்ந்து. சில நேரத்தை வந்து பிள்ளைங்க வந்து தாத்தா பாட்டியை ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த மாதிரி தாத்தா பாட்டி அண்ணா வந்துருந்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். என்னன்னா நான் இப்படி சொல்கிறேன், வேறு ஒரு வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன அர்த்தம்? பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க, கற்பனைகளை கற்றுக் கொடுங்க, கட்டளைகளை கற்றுக் கொடுங்க, கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க எவ்வளோ அடப்பிடிச்சாலும் சண்டே கிளாஸுக்கு அனுப்பி வைங்க. ஒரு காலத்தில், இப்போது எனக்கு தெரியல, ஒரு காலத்தில் இப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதை மாமா வந்துட்டான் பாரு, மாமா வந்துட்டான் பாரு, எட்டி உதைப்பேன்னு சொல்லு. மாமா கிட்ட என்ன கேளு? பொண்ணு கேளு. எப்போ? சின்ன வயசுலையே. அதை கற்றுக் கொடுக்க வேண்டாம். எதை கற்றுக் கொடுக்கணுமா?
பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அதுக்கு முன்னால் ஒரு வசனம், அதுக்கு முன்னால் ஒரு வரி இருக்குது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், என்ன பண்ணாமல், கோபப்படுத்தாமல், அவங்கள கோபப்படுத்தாமல் அன்பாக சொன்னால் தான் கேட்பாங்க. கோபப்படுத்துறீங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனுங்கிறதுல ரொம்ப வேண்டாத காரியங்கள்லாம் வளர்ந்துருச்சு. அதனால் தயவுசெய்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிள்ளைகளை டீனேஜ் தொடங்குற வரைக்கும், அவங்களுக்கு 13 இயர்ஸ் தொடங்குற வரைக்கும் தயவுசெய்து எப்படியாகிலும் பெற்றோர் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு நல்ல வழிகளை, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து, வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து, கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்து, ஆலயத்திற்கு கையோடு கூட்டி கொண்டு வந்து அவர்களை நீங்கள் வளர்ப்பீர்கள் சொன்னால், டீனேஜ் தொடங்கின பிறகு அவர்கள் கர்த்தருக்கேற்ற வழியில் நடப்பார்கள், கர்த்தரை பிரியப்படுத்துவார்கள், உங்களுக்கு நற்பெயரை கொடுப்பார்கள். ஆகினால நான் சொல்லி முடிக்கிறேன். பிள்ளைகள், பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய வசனங்களை கற்றுக் கொடுங்க, கர்த்தருடைய ஜெபங்களை கற்றுக் கொடுங்க, ஒழுங்குகளை கற்றுக் கொடுங்க. தயவுசெய்து சின்ன உள்ளங்களில், பிஞ்சு உள்ளங்களில் உங்களுக்கு இருக்கிற கசப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு விதைக்காதீங்க, சொல்லிக் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கேற்ற சிச்சையில் பிள்ளைகளை வளருங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த பலனையும் கிருபையும் தருவாராக. ஆமென். தேங்க்யூ. சிறப்பாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கருத்தாய் செய்தி அளித்த ஐயாவிற்கு எங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் முத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. நாள் 2. என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். மீகா 7:8. நாள் 2. என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். மீகா 7:8. நாள் 3. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். சங்கீதம் 139:7-8. நாள் 1. அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. நாள் 2. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். மீகா 7:8. நாள் 3. உம்முடைய ஆவியை விட்டு எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். சங்கீதம் 139:7-8. நாள் 4. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனிடம் புடமிட்டது. சங்கீதம் 105:19. அந்தபடி நாள் 1. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15-16. ரோமர் 8:15. நாள் 2. என் சத்துருவே எனக்கு முன்பாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருட்டினில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். மீகா 7:8. நாள் 3. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சங்கீதம் 139:7-8. நாள் 4. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19. நாள் 5.
பிழைப்புக்கு ஞானமுள்ளவனின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்திமான்களின் அறிவும் போதாது. எல்லோருக்கும் தேவன் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். 4:5 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 4:1 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 4:2 என் சத்துருவே எனக்கு முன்பாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் எதிரிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். 4:3 அவருடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். 4:4 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 4:5 பிழைப்புக்கு நாணமுள்ளவர்களின் நாணமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துமான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோரும் தேவ செயலும் தேவ சமயமும் நேரிட வேண்டும். 4:5 அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். எல்லாம் நல்லா கலைத்துட்டுங்க பார்க்கலாம். இந்த வசனங்களை 5 நாள் 6 நாள் 7 நாள் வசனங்கள் சொன்ன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, கரகோஷத்தினால் உற்சாகப்படுத்துங்க. அசதியாக இருந்ததால எல்லாம் போச்சனே. அண்ணே அண்ணே யோனா அண்ணே என்ன ஆச்சனே, அசதியாக இருந்ததால எல்லாம் போச்சனே. காத்தடிக்குதண்ணே நாக்கு தள்ளுதண்ணே, கவுந்து போகுதண்ணே கடாசி தள்ளுதண்ணே. காத்தடிக்குதண்ணே நாக்கு தள்ளுதண்ணே, ஓ முட்ட மாத்துனே நீ முட்டன் போடுதே. அண்ணே அண்ணே யோனா அண்ணே 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 யோனா அண்ணே. கர்த்தர் சொன்ன வேலை செய்ய ஆயிடாத லேசி, அட உன்னை விட்டா யாரு உண்டு அதையும் கொஞ்சம் யோசி. தூங்கி எழுந்து பார்த்துக்கலாம் என்பதெல்லாம் பேசி, அட அழிஞ்சு போகும் நினைவசனத்தை கொஞ்சம் மாற்றி பேசி. இருந்துட்டேனே இருந்துட்டேனே நான் மாத்திட்டேன், நான் யூட்டன் போட்டுட்டேன். இருந்துட்டேனே இருந்துட்டேனே நான் மாத்திட்டேன், நான் யூட்டன் போட்டுட்டேன். சிறப்பாய் நடனமாடிய பிள்ளைகளை நல்லா உற்சாகப்படுத்தலாமா? ஃப்ரீ ஃபயர் அமாங்கஸ் கால் ஆஃப் டியூட்டி வேணா, குணமுஞ்சு வச்சுக்கிட்டு செல்ஃபி எல்லாம் வேணா. ஃப்ரீ ஃபயர் அமாங்கஸ் கால் ஆஃப் டியூட்டி வேணா, குணமுஞ்ச வச்சுக்கிட்டு செல்ஃபி எல்லாம் வேணா. வேணா 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 தம்பி விடியற மூழ்கிட வேணா. வேணா 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 தம்பி விடியற மூழ்கிட வேணா. தறி கெட்ட வண்டி போல ஓடிடவே வேணாம்,
பொழுதுபோக்கில் வாழ்க்கைய நீ தொலைச்சிடவே வேணா, தறிக்கெட்ட வண்டி போல ஓடிடவே வேணா, பொழுதுபோக்கில் வாழ்க்கைய நீ தொலைச்சிடவே வேணா, வேணா 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 தம்பி மிடியால மூழ்கிட வேணா, வேணா 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 தம்பி மிடியால மூழ்கிட வேணா. பொன்னான நேரத்தை வீணாக்க வேணா, பொல்லாத காலம் இது மோசம் போக வேணா, பொன்னான நேரத்தை வீணாக்க வேணா, பொல்லாத காலம் இது மோசம் போக வேணா, வேணா 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 தம்பி மிடியால மூழ்கிட வேணா, வேணா 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 தம்பி மிடியால மூழ்கிட வேணா. எல்லாம் நல்லா உற்சாகமாக கரங்க தட்டுங்க. பிள்ளைங்க வெக்கப்படாமல் சூப்பராக நேற்று மட்டும் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. திடீர்னு சொன்னேன், கரெக்டாக அவங்க டீச்சர் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக ஹாய்டி, எப்படி இருக்க? ஹாய்டி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. ஆமாம், கொஞ்ச நாள் எங்கே போனேன்? ஆளே காணோம். நம்ம சர்ச்சில் இருக்க விபிஎஸ்க்கு தாண்டி போனேன். விபிஎஸ்ஸா? அப்படின்னா என்னதுடி? வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல்ரி. அதில் என்னடி நீங்கள் கற்றுப்பீங்க? அங்கேயா? அங்கே ஏசப்பாடைய வசனம், கதைகள், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கடி. அப்படியா? அதில் நீங்கள் என்னடி கற்றுக்குனீங்க? நாங்கள் வசனங்கள்லாம் கற்றுக்கணும்டி. வசனமா? அது எனக்கு கொஞ்சம் சொல்கிறியாடி? கண்டிப்பாக சொல்கிறேன்டி. Day 1. Day 1. தகப்பனை நேசித்த யோசேப்பு. நீ வலதுபுறமா சாயும்போதும் கிழக்குபுறமா சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடங்கள். உங்கள் பின்னாலே பேசும் வார்த்தைகள் உங்கள் காதில் கேட்கும். ஏசாயா 30:21. Day 2. சகோதரர் வெறுத்த யோசேப்பு. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உக்காண்டாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா 7:8. நாள் 3. பாவத்தை விளங்கி ஓடிய யோசேப்பு. உம்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்னுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாமல் அங்கே இருக்கிறது. நான் பாலாத்து படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறது. சங்கீதம் 1:39-7-8. நாள் நாங்கள் சிறைச்சாலை சென்ற யோசேப்பு. அவர்கள் முன்னாடி ஒரு புருஷனை அனுப்பினார்கள். யோசேப் சிறையாக விற்கப்பட்டான். அவர் கால்கள் விலங்கு போட்டன. சங்கீதம் 105:17-19. Day 5. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துமான்களின் அறிவு போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரசங்கி 9:11. Day 6. எகிப்தை ஆண்ட யோசேப்பு. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதரிக்கவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:7. சரி, வசனம்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது என்னடி? அடுத்தது என்ன? ஸ்கிட்டு தான். ஸ்கிட்டு ஓகே. அதில் யார் தான் ஹீரோ? நம்ம தலைமை யோசேப்பு தாண்டி. இந்த காட்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யாக்கோபுக்கு யோசேவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க குடும்பத்தில் கொடுக்க வேண்டிய பலவர்ண அங்கியை அவங்க பெரிய பையனுக்கு கொடுக்காம யாக்கோபு அவங்க சின்ன பையனுக்கு கொடுத்துட்டான். இதை தான் நம்ம இந்த காட்சியில் பார்க்க போகிறோம்.
யோசேப்பு யோசேப்பு இங்கே வாப்பா. என்னப்பா? நீ எனக்கு பிரியமான மகனாக இருக்கிற. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு தீழ்படுகிறேன். அதனால நம்மளுக்கு முதல் பையனுக்கு கொடுக்க வேண்டிய பல்லவன் நான் இங்கே உனக்கு கொடுக்குறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றிப்பா. தொடர்ந்து ஒரு நடனமாட இருக்கிறார்கள். 4-5 கலர் கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். கலர் கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். கள்ளச்சாத்தான் வருவான், கரைகள் நல்லதுன்னு பேசுவான், தந்திரமாக பிடிப்பான், நம்மை கெட்டவனாக்கி அழிப்பான். அசுத்தம் என்று தெரிந்தவுடன் விலகி வந்திட, பரிசுத்தர் இயேசுவுடன் சேர்ந்து வாழ்ந்திட. அசுத்தம் என்று தெரிந்தவுடன் விலகி வந்திடு, பரிசுத்தர் இயேசுவுடன் சேர்ந்து வாழ்ந்திடு. கலர் கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். விசுவாசித்து திருந்தினர், மன்னிப்பையும் பெற்றனர், எல்லோரும் அழிவிலிருந்து மீண்டு வந்தனர், வல்லவரின் பாதம் சேர்ந்து ஆசி பெற்றனர். எல்லோரும் அழிவிலிருந்து மீண்டு வந்தனர், வல்லவரின் பாதம் சேர்ந்து ஆசி பெற்றனர். கலர் கலரா தெரியுது காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். சிறப்பாய் நடனமாடிய ஜூனியர் விபிஎஸ் 2025 அறிக்கை. இந்த விபிஎஸ் நடத்த கர்த்தர் அளித்த கிருபைக்காக ஆண்டவருக்கு முதலாவது என் நன்றியை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விபிஎஸ் நடத்த பேராயத்தினால் முடிவெடுக்கப்பட்டு மார்ச் 10ஆம் நாள் டீச்சர் ட்ரைனிங் இசிஐ வில்லிவாக்கம் திருச்சபையில் நடத்தப்பட்டது. நமது திருச்சபையில் இருந்து 3 பேர் சென்று பயிற்சியில் கலந்து கொண்டனர். அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரம் ஆயர், ஆசிரியர்கள், மூப்பர்கள் சேர்ந்து ஏப்ரல் 27ஆம் நாள் ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று நமது ஆலயத்தில் விபிஎஸ் ஆரம்பிக்கிறோம் என்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அறிவித்தோம். 27ஆம் தேதி மாலை 5 மணியளவில் விபிஎஸ் ஆனது கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், ஓசியா 6:1 என்ற தலைப்பின் கீழ் யோனாவின் கதையின் மூலமாக பிள்ளைகளுக்கு வகுப்புகள் நடத்த ஆரம்பிக்கப்பட்டது. இதன் கீழ் 8 ஆசிரியர்கள் வைத்து இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஞாயிறு மாலை அன்று 69 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். அன்று திருச்சபை சார்பாக ஜூஸ், கேக் கொடுக்கப்பட்டது. 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நாள் அன்று
விபிஎஸ் காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரை நடத்தப்பட்டது. அன்று திரு ராஜேஷ் ஐயா, திரு விக்ரமையா அவர்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்தனர். மதிய உணவாக திரு பால்ரவி ஐயா வெஜிடபிள் பிரிஞ்ச் கொடுத்து உதவினர். 29ஆம் தேதி திருமதி சுகந்தி அம்மா கூல்ட்ரிங்க்ஸும், மதிய உணவாக திரு சந்திரபோஸ் ஐயா அவர்கள் ஒயிட் ரைஸ், சாம்பார், சிக்கன் கிரேவி கொடுத்து உதவினர். அடுத்தது 2வது நாள் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி திரு பால்ராஜ் அவர்கள், ஐயாவோட ஃப்ரெண்ட் அவர் பிள்ளைகளுக்காக பனானா கொடுத்து உதவினர். மதிய உணவாக அன்பின் விருந்து அனுசரிக்கப்பட்டது. இதில் மிக சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பிள்ளைகள் அன்றைக்கி உணவை கொண்டு வரணும், பிள்ளைகள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இதுதான் அன்றைக்கி அன்பின் விருந்து. அநேக ஆசிரியர்கள் தங்கள் அன்பின் விருந்திலே பங்களிப்பு வியக்கத்தக்கதாக இருந்தது. 1ஆம் தேதி நம்மளுடைய எதிரில் இருக்கிற கடைக்காரம்மா அவர்கள் ரஸ்னா கொடுத்து உதவினர். மதிய உணவாகிய திரு ராஜேஷ், திருமதி ஜாஸ்மின் தம்பதியினர் சிக்கன் பிரியாணி, குலோப் ஜாமுன், வாழைப்பழம் கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினர். 2ஆம் தேதி திரு ராஜேஷ் ஐயா, விக்ரமையா இணைந்து நன்னாரி ஜூஸ், மதிய உணவாக நம்மளுடைய ஏரியா செக்ரட்டரி பிரிஞ்ச் வெஜிடபிள் குருமா கொடுத்து உதவினர். 6வது நாள் சனிக்கிழமை மதிய உணவு திரு ராஜேஷ் அவர்கள் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அப்பளம்லாம் கொடுத்து உதவினர். இந்த ஆண்டு ராஜ்குமார், பேரை மாற்றி எழுதிட்டேன், ராஜ்குமார் அவர்கள் சனிக்கிழமை மதிய உணவு கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினர். இந்த ஆண்டு விபிஎஸ்ஸில் மொத்தம் 101 பிள்ளைகள் கலந்து கொண்டார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 81, 65, 75, 66 அப்படின்னு வந்தாங்க. ஆனால் முழுவதுமாக கலந்து கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 101 பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த ஆண்டு. இந்த 6 நாட்களும் ஆசிரியர்கள் கடும் முயற்சி எடுத்து சிறப்பாக பாடல், கதை, வசனம், நடனம் ஆடி கருத்தாய் போதித்தனர். பார்த்தீங்கன்னா இந்த 6 நாளும் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆகாத பசங்க தான் டான்ஸ் சொல்லி தரதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து எல்லாருமே வெக்கப்படவே இல்லை. பெரியவங்க எல்லாருமே கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அவங்க வெக்கப்படாமல் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக நல்ல பாடல்கள், வசனங்கள், நடனம் மூலமாக அவங்கள உற்சாகமாக வழி நடத்தினாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ஒர்க் எல்லாமே தினம் அவங்களுடைய சார்ட் ஒர்க்னால அந்த கதைகள் மூலமாக பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்தார்கள். நல்ல முயற்சி எடுத்த ஆசிரியர்களை நீங்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக வாலண்டியர்ஸ் 6 பேர் தினமும் விபிஎஸ் நடந்த 6 நாட்களும் தினமும் மதிய உணவு கொடுக்கும்போது காலையில் வந்துடுவாங்க, மாலை வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலைகளை சாட்டு ஓட்டுறது, பிள்ளைகளை கவனிக்கிறது, தண்ணி கொடுக்கறது, லஞ்சு போடுறது, இது மாதிரி அநேக உதவிகளை பிள்ளைகள் செய்தார்கள். தினமும் 6 நாட்களும் செய்தார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாபி அம்மா தினமும் ஆலயத்தை பெருக்கி துடைத்து உதவி செய்கிறார். தினமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு அடையே போயிடுவாங்க. ஆனாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து மார்னிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தை சுத்தமாக தொடச்சி அடுத்த நாளுக்கு நல்லா தயாராக்கி வச்சுருவாங்க. அதை அவர்களையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வீடியோவாக நீங்கள் வீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, என்னென்ன நடக்குது ஆலயத்தில்னு வீட்டில் இருந்தே நிறைய பேர் பார்த்தவங்க உண்டு. அதற்கு காரணமாக இருந்த திரு ராஜேஷ் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த வீடியோ தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோக்களை எடுத்து யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. அவர்களுக்கு அவர் மோகித்தும் அதில் இணைத்து உதவி செய்திருக்கு. இந்த விபிஎஸ் சிறப்பாக இவர்களெல்லாம் காரணமாக இருந்தாலும் அதை விட சிறப்பான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களாகிய நீங்கள் தான். சிறப்பாக நடைபெற பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பினீர்கள். அடுத்ததாக விபிஎஸ் பிள்ளைகளுக்கு பரிசுகள் வாங்க அநேகர் திருச்சபை மக்கள் உதாரத்துவமான காணிக்கையினால் மனப்பூர்வமாய் கொடுத்து உதவினர். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது புக்ஸு கூட இல்லை, காசு வாங்காமல் தான் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். அது எல்லாத்துக்கும் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கடைசியாக விபிஎஸ் மே இன்று
5 மணியிலிருந்து கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் உதவி செய்த ஒவ்வொரு ஆசிரியர், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் இறுதியில் ஆலயத்தின் சார்பாக பரிசுகள் வழங்க இருக்கிறோம். அடுத்ததாக இந்த விபிஎஸ்ஸில் உதவிய ஒவ்வொருவருக்கும், சின்ன பிள்ளையிலேருந்து, வாலண்டியர்ஸ்லேருந்து, மூப்பர்கள்லேருந்து, போதகர்லேருந்து, தாய்மார்களிலிருந்து உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய விபிஎஸ் டீச்சர் சார்பாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றி. ஆமென். நாள் 1 தேவநாயக கர்த்தர் ஒருவரே. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவநாயக கர்த்தர் ஒருவரே. நீ கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பாயிருக்கின்ற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். மார்க் 5:29-31 வரை. நாள் 2 பரிசுத்த நாமம் பரிசுத்த நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் அவருடைய பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணி நீ எண்ணுவாயானால் அப்பொழுது உன்னை இந்த உலகில் உள்ள பெரிய இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் மற்றும் உன் தகப்பனாகிய யாக்கோபின் ஆசீர்வாதத்தை கொண்டு உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வாயதே சொல்லிற்று. ஏசாயா 58:13-14. எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஒருத்தர் சொல்லும் போதும். நாள் 3 தகப்பனும் தாயும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள பிரதான கற்பனை இருக்கிறது. எபேசியர் 6:1-3. நாள் 4 மத்தேயு 5:23-24 வரை. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்து வந்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு நினை கூறுவாயாக. அங்கே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுக்கு ஒப்புரவாய் பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. அடுத்ததாக சீனியர் பிள்ளைகள் வசனங்களை சொல்ல இருக்கிறார்கள். நாள் 1 கிறிஸ்துவ நற்குணம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. 2 பேதுரு 1:5-8 வரையாம. நாளிலிருந்து தேவ பக்தி உள்ள சங்கதியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதில் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மல்கியா 2:15. நாள் 3 கிறிஸ்துவ இல்லறம். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மீது கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசியர் 3:18-20 வரை. நாள் 4 கிறிஸ்துவனின் வேலை மற்றும் தொழில். ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறதை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:28. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்.
ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீ விரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 28:20. சொன்ன மாதிரி எல்லா ட்ரெடிஷன் ட்ரெஸ்லாம் அழகாக வந்துட்டீங்கடா. வாங்கடா பார்க் போகலாம். ஓகே. டே பெல்வின் நானா ஆச்சு பாத்திரம் ஏந்துடா பாரு. என்னது அது பாருடா. டே இது ஓலைச்சுடி தானே, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தானே. ஆஹா புதையல். ஆஹா புதையல் போடு. டீ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரெடி. டேய் வாடா மியூசியம் போலாம் வாடா. பண்ணலாமா? வாங்கடா எல்லாம் மியூசியம் போலாம். இது வித்தியாசமா வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும். முடிச்சால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டன் 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 மியூசியத்துக்கு. என்னப்பா தம்பி? என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. இது ஓலைச்சுவடி மாதிரி இல்லை. இதை பார்த்தா ஓலைச்சுவடி மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது இல்லை தம்பி. இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்ப்பா. இந்தா சரி வாங்க வந்ததுக்கு. என்றகன்னு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. சரி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி. எனக்கு ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக். எனக்கு ரோஸ் மில்க். எனக்கு ஸ்ட்ராபெரி. எனக்கு ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு மில்க் ஷேக். என்ன உங்கள் எல்லாரும் மூஞ்சும் வாடி போயிருக்கு? அது ஏன் கேட்குறீங்க? நாங்கள் பார்க்குக்கு போய் என் தம்பி வந்து கீழே விழுந்துட்டான். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஓலைச்சுவடி கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு மியூசியமுக்கு போனால் இது இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே வந்துட்டோம். அதை காட்டுங்க. இது 10 கட்டளையாச்சு. இது கட்டளையா? டேய் இது நம்ம விபிஎஸ்ல படிச்ச அதுடா. டி அந்த 10 கட்டளைடா. டேய் பாருடா பார்க்கவே இல்லடா. அது கிருஷ்ணா தானே சொன்னா. சரிடா இது ஒரு தடவை படிச்சு காமிக்கலன்னா எல்லாருக்கும். முதல் கட்டளை என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஏஸ்பா மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. யாரோரு விக்கிரத்தினாலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். அப்படின்னா தேவன் தான் நம்மளை படைச்சார், நம்ம தேவனை படைக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். நமது இயேசு ஒரு பரம குயவன். அவர் கையில் இருக்கும் களிமண் நம்ம தான். அவர் சிருஷ்டிகள், நாம் அவரது சிருஷ்டிகள். இந்த 2 கட்டளைக்கு இதுதான் அர்த்தம். கட்டளை 3 யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்த கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய். அப்படின்னா வந்து கர்த்தர் தான் நம்மளோட வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அதனால் அவர் மேலே நம்ம சத்தியம் பண்ணாமல் அவர் மேலே நம்ம உண்மையாக இருக்கணும். அதுதான் இந்த 3rd கட்டளையோடைய விளக்கம். ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பாய் நினைப்பாய் ஆக. கர்த்தர் நம்மளுக்கு 7 நாள் கொடுத்துறாங்க. 7ஆவது நாள் தான் நம்மளுக்கு ஓய்வு நாள். அது நம்ம இஷ்டப்படி செய்யாமல் முதல்ல சர்ச்சைக்கு போகணும். அஞ்சாவது கட்டளை என்னன்னா உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படின்னா வந்து நம்ம அப்பா அம்மா வந்து என்ன ஒரு தேவை இருந்தாலும் அது வந்து நம்ம முன்னாடியே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தகப்பனையும் தாயையும் வந்து நம்ம கனம் பண்ணோன்னா நம்மளோட ஆயுஷ் நாள் பூமியில் நிறைய இருக்கும். ஆறாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. கோபத்தினால தான் கொலை தூண்டப்படுது. அதனால் யாரும் கோவப்படாமல் இருங்க. ஏழாம் கட்டளை விபச்சாரம்
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட குட் டச் பேட் டச்சை ஃபாலோ பண்ணணும். கட்டளை 8 களவு செய்யாது இருப்பாயாக. நம்ம யாரிடமும் திருடக்கூடாது. கட்டளை 9 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் மற்றவர்களுக்கு விரோதமாய் எந்த நேரத்திலையும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அடுத்தது வந்து 10வது கட்டளை பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க கிட்டே இருக்க பொருள் மேலே ஆசைப்படாமல் நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். தேங்க்யூ. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பார்க்கலாம். ஓகே, பிள்ளைகள் அழகாக நடனம் ஆடினார்கள். நன்னே தானா நன்னே தானா தான நன்னே தானா நன்னே தானா தான நன்னே தானா நன்னே தானா தன தானே தனநானே தானா. கோபத்தோடு வாழாதே யோனா, கோழையாக மாறிடுவ தானா. கோபத்தோடு வாழாத யோனா, கோழையாக மாறிடுவ தானா. கத்தர நீ விரும்பாம போனா நீ கரை சேர முடியாது ஐனா. கத்தர நீ விரும்பாம போனா நீ கரை சேர முடியாது ஐனா. தான நன்னே தானா நன்னே தானா தான நன்னே தானா நன்னே தானா தான நன்னே தானா நன்னே தானா தன தானே தனநானே தானா. ஒரு நிமிட கோபம் நற்குணங்களையே அழிக்கும், ஒரு நாளும் மறந்து விடாதே. நன்மைகளை இழந்திடுவாயே.
ஒரு நிமிட கோபம் நற்குணங்களையே அழிக்கும். ஒரு நாளும் மறந்து விடாதே, நன்மைகளை இழந்திடுவாயே. மாற்றம் உனக்கு வேண்டும், மன்னிப்பு மனம் வேண்டும், கீழ்ப்படிந்து திரும்பி வந்திடு. மாற்றம் உனக்கு வேண்டும், மன்னிப்பு மனம் வேண்டும், கீழ்ப்படிந்து திரும்பி வந்திடு. தான நன்னே தானா நன்னே தானா, தான நன்னே தானா நன்னே தானா, தான நன்னே தானா நன்னே தானா, தன தானான தனனான தானா. லா 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 la 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 ஓகே, சூப்பராக நடனமாடிய இன்டர் சீனியர் பிள்ளைகளுக்கு இன்னொரு முறை உங்கள் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்த. ஹலோ ஹலோ, காதே கேட்கலடா. ஹலோ, இன்னும் சத்தம். ஹலோ, இந்த குருவிக்கார டான்ஸ் பசங்க எப்படி ஆடினாங்க, ஆனால் அது சொல்லி கொடுத்த டீச்சர் எப்படி ஆடுவாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் அந்த டான்ஸை அருமையாக ஆட போகிறாங்க. ஆடுறாங்களா இல்லையா? வேணுமா வேணவா? வேணும்னா கை தட்டுங்க, கை தட்டு நல்லா ஜோரா. ஆசிரியர்கள் எல்லாம் முன்னாடி வாங்க, டீச்சர்ஸ் வாங்க சீக்கிரம், குயிக் 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 வாங்க. இல்லை கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுங்க, வாங்க 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 வாங்க. வழிய வேறன்னு திசை மாறிட்ட, சீட்டு விழுந்தது சீட்டு கவிழ்ந்தது. என் வழிய வேறன்னு திசை மாறிட்ட, சீட்டு விழுந்தது சீட்டு கவிழ்ந்தது. ஆழ்கடலில் வீசப்பட்ட மீன் வாயில் விழுந்து விட்டேன், பேரன் போனது புத்தி வந்தது. ஆழ்கடலில் வீசப்பட்ட மீன் வாயில் விழுந்து விட்டேன், பேரன் போனது புத்தி வந்தது. டிங்கிரி 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 டியாலோ, டிங் டாங் டிங் டாங், ஹே டிங் டாங் டிங் டாங். டிங்கிரி 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 டயாலோ, டிங் டாங் டிங் டாங், ஹே டிங் டாங் டிங் டாங். என் விதிய கெட்டதுன்னு மனம் பதறிட்டேன், ஒண்ணு புரியல ஒரு வழியும் தெரியல. என் விதிய கெட்டதுன்னு மனம் பதறிட்டேன், ஒண்ணும் புரியல ஒரு வழியும் தெரியல. ஆண்டவரே கதி என்று வேற வழி இல்லாம ஆலயம் வந்தேன், அர்ப்பணம் செய்தேன். ஆண்டவரே கதி என்று வேற வழி இல்லாம ஆலயம் வந்தேன், அர்ப்பணம் செய்தேன். Dingiri 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 dayalo, ding dang ding dang, hey ding dang ding dang. Dingiri 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 dayalo, ding dang ding dang, hey ding dang ding dang. Dingiri 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 dayalo, ding dang ding dang, hey ding dang ding dang. Dingiri 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 dayalo, ding dang ding dang, hey ding dang ding dang.
ஹலோ, எப்படி டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏய், பெரியவங்க எல்லாம் கைத்தட்டி அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தலாம். அதாவது வெக்கப்படாமல் ரொம்ப அழகாக இவங்க எல்லாம் இந்த விபிஎஸ்ஸை ரொம்ப அருமையாக டெடிக்கேட்டாக பண்ணாங்க. அது ரொம்ப சிறப்பானது, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம். மனதின் எண்ணங்களே மாற்றத்தின் அடித்தளமே, மனதார மாறிடும் இதயத்திலே இயேசு மன்னிப்பார் நிச்சயமே. மனதார மாறிடும் இதயத்திலே இயேசு மன்னிப்பார் நிச்சயமே. திரும்ப நீயும் திரும்ப, தினம் தினம் அவரிடம் திரும்ப, திரும்ப நீயும் திரும்ப, வெற்றியில் வாழ்ந்திட விரும்ப, திரும்ப. யோனாவைப் போல சுயநலம் ஒழித்து கர்த்தரின் அழைப்புக்கு திரும்ப, உன்னை அழிக்கும் பாவத்தை வெறுத்து உண்மையாய் அவரிடம் திரும்ப. பாவம் மன்னிக்கும் பரிசுத்த தேவனின் பாதத்தில் இன்றே நீ திரும்ப. வருவிடும் எவரையும் வெறுத்து விடாமல் விண்ணவரிடம் நீ திரும்ப. திரும்ப நீயும் திரும்ப, தினம் தினம் அவரிடம் திரும்ப, திரும்ப நீயும் திரும்ப, வெற்றியாய் வாழ்ந்திட விரும்ப, திரும்ப. ஆண்டவரன்பினை அறிவிக்கும் அன்பராய் அலட்சியம் விட்டு திரும்ப. ஆக்கினை தீர்ப்பை அகற்றி விலகிட அர்ப்பணிப்புடன் நீயும் திரும்ப. இணையற்ற அன்பினால் இறை திட்டம் செய்திட இன்முகமாய் நீ திரும்ப. இந்தியர் மனங்களில் இறையாட்சி மலர்ந்திட இறைப்பற்றுடன் நீ திரும்ப. திரும்ப நீயும் திரும்ப, தினம் தினம் அவரிடம் திரும்ப, திரும்ப நீயும் திரும்ப, வெற்றியாய் வாழ்ந்திட விரும்ப, திரும்ப. சிறப்பாக பாடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் பாடினாங்க, யாருமே உற்சாகப்படுத்தவே இல்லையே. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? ஓகே, கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இப்பொழுது இங்கே நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறோமே தவிர மதத்தை பரப்பலை. பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்ற தாட்டை தான் இங்கே சொல்லி கொடுக்குறோம். எனவே வாரம் இங்கே உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ப்ரைஸு நாங்கள் கொடுக்க போகிறோம். நம்ம மூப்பர்கள் வாங்க. இல்லை ஒவ்வொரு இதுக்கு நம்ம கொடுத்துடலாம் வாங்க. அப்படியே 4 பேர் முன்னாடி வாங்க வாங்க. பாஸ்டமாக படிப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டோட கிஃப்ட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அசதியாக இருந்ததால எல்லாம் போச்சனே. அண்ணே அண்ணே யோனா அண்ணே என்ன ஆச்சனே. அசதியாக இருந்ததால எல்லாம் போச்சனே.